ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா. இறையேசுவின் பிரியமானவர்களே, சிறு வயதில் யாரெல்லாம் சைக்கிள் கற்றுக்கொள்வது கீழே விழுந்திருப்பீர்கள் என்று கேட்டால் பல பேர் கையை தூக்குவீர்கள். நாம் சிறு வயதிலே சைக்கிள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒருவர் நமக்கு துணையாக இருப்பார். நமக்கு பின்னே சைக்கிளை பிடித்து கொண்டு வருவார். அப்பொழுது நாம் ஓட்டிக்கொண்டே இருப்போது திடீரென்று அவர் விட்டு விடுவார். அவர் விட்டு நாம் ஓட்டுகின்றோமா இல்லையா என்பதை நம்மை பார்ப்பார். இது எதற்காக என்றால், நாம் எங்கேயாவது விழுந்து விடுவது என்பதற்காக அல்ல. நாம் ஒழுங்காக ஓட்ட வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும், நமக்குள் அந்த நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகத்தான். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அனுப்புகின்றார்கள். படகில் ஏறி மறுகரைக்கு செல்வோம் என்று. அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்கலாம், நீங்கள் கரையிலே அமர்ந்திருங்கள், நான் வருகின்றேன் என்று. அல்லது சீடர்கள் படகில் ஏறிய பிறகு நங்கூரம் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நங்கூரத்தையும் எடுத்து விட்டார்கள், படகிலும் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் படகானது அலையின் காரணமாக அது உள்ளே செல்கின்றது. அந்த நேரம்தான் ஒரு நல்ல தருணமாக இருக்கின்றது. அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான். அந்த நேரத்தில் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்கின்றார், அவர்களை காப்பாற்றுகின்றார், படகிலே நடந்து செல்கின்றார். ஆம், கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட தருணத்திலே, துன்பமான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே ஆண்டவர் இருக்கின்றாரா இல்லையா என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கின்றது என்ற ஒரு எண்ணமும் ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அந்த தருணத்தில் தான் நாம் இறை நம்பிக்கையோடு வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. ஆகவே நம்முடைய காலத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சோதனை நேரத்திலும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார். இறைவன் நம்மை வழிநடத்துகின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் மன்றாடுவோம்.